இந்த மரம்லாம் பார்த்து ஒரு நாள் பயந்தானுங்க. ஐயோ இன்னும் எவ்வளவு பெரிய மரம் இருக்கு, அசால்ட்டா ஏறுவானுங்க பாருங்க. இப்போ வாடா போலாம். ஏறோ மேல ஏறப்பதான். வாடா இப்பயே ஒருத்தர் முன்னாடியே ஒதுக்கிட்டா வாடா. வாய்க்கால்ல மட்டும் தண்ணி இருந்துச்சுன்னா செம்மையா இருக்கும். இது இருக்கா இளநீ இருக்கா? நீ போய் ஏமாக்கு மெசேஜ் வேஸ்ட் பண்ணாத ஏறி. ஏனா கிளைக்கிறமா தான் சொல்லிட்டு ஓடி போயிடுறேன். காரி மங்கலத்துக்கு காரி வேணாண்டானா. சரி ஏறு ஏறு. பார்த்து ஏறணும். இங்க பாரு, பார்த்து பத்திரமா ஏறிட்டு பத்திரமா கீழே இறங்கணும். கயிறு வேண்டாம், கட்டை வேண்டாம், மிஷின் வேண்டாம். குரங்க விட மோசம். நான் படிக்க சொன்னா மட்டும் படிக்காதீங்கடா. இந்த மரம் ஏறுறது, மாங்காய் பொறுக்கிறது, தேங்காய் போடுறது. சூப்பரா அடி. ஏறியா மரம் ஏறியா ஒரு டைம்? அது நான்லாம் இங்க இந்த மரத்தை கட்டி தான் முடிச்சுட்டு இருப்பேன். இப்படி அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். எனக்கெல்லாம் யாரவே தெரியாது. ஏங்க இதாடா பாத்துடா, யாராவது செதுக்கி விட்டாத. சும்மாலாம் இல்ல, ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏறி மேல ஏறி இளநீ போடுறாங்க. எங்க இளநீ இருக்கு மேல? குறும்பே தான் போடுவோம் இருப்பேன். பவி இளநீ மட்டும் போட்டு தேங்காய் போட்டாரா? சும்மா சொன்னி எல்லாத்தையும் உசி பேத்தி விட்டு அவனை ஏற விட்ட மேல. இல்லாம அவ கூட ஏறுவானா சொல்லு. கிரிக்கெட் விளையாண்டா எப்படி இருக்கு தெரியுமா? 5 மணில இருந்து விளையாடலாமா? பால் பேட் இருக்கா? இருக்குதுண்ணா. எங்க ஒரு பிளே அடிப்பேன் சுதேஷ. உனக்கு என்ன வயசாகுது, என்ன பேச்சு பேசுற பாரு. இதுக்கு மேல பால் பேட் இல்லன்னு கேக்குற உங்ககிட்ட. என்ன ஆள் தெரியல போட்டு நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. என்னடா ஓடு தம்பி போட்டான்னு மேல போட்டாரா சாமி? இளநீ மேல வேணா கை வச்சிங்க வெட்டிடுவேன். ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். டைலாக் சொல்றது என்னன்னு ஒண்ணு. இருப்பா நான் பாக்குறேன். பாட்ரா இளநீ ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நீ சொல்லு. இது வந்து தண்ணி ஆடாதுனா, தண்ணி ஆடலினா இளநீ. என்ன சாதாரணமானவன் நினைச்சிட்டியா? எனக்கு உடம்பு பூரா மூளைடா. உடம்பு பூரா இருந்தா அதுக்கு பேரு மூளை இல்லனே, கொழுப்பு. தண்ணி ஆடிச்சுனா தேங்காய். சரி ஓகே, இளநீ தான்பா. சூப்பர். ரக்கா விடி பாத்துட்டு போறாங்க. இன்றைய ஏலினே போய் கொடுவல வாங்கிட்டு வா. இது சுதேவன் காட்டல. ஏனா அப்படியே பேத்து தரணும். ஏனா எப்படி அப்படியே உள்ள காய் மட்டும் தனியா வரணும். கத்தியே கையே கத்தி கைதே தான் கையே வீச்சுடா. மதுரைக்காரன் கையே கத்தி கையே வீச்சுடா. எரிஞ்சு பாடுங்க. இதுங்க தான் அவனு. டேய் என்னடா வெட்டி குடுறா. எனக்கு வெட்டத்துல இருந்தா அடுத்து கழுவுதா? நான் நம்ம தேடு இருந்துனா ஒரு தடி போன ஏய் குடுறா. தெய்வம் இருப்பது எங்கே, அது எங்கே வேறு. கையிலே நாங்க பேப்பர் பாருங்க फ्रेंड्स. பிரிச்சு என்ன பண்றீங்க फ्रेंड्स? கையில ரப்பரை போட்டுக்கிட்டா இழுத்துக்கிட்டு இங்க பாத்துக்கோங்க. இழுக்கிற எப்படா இது இங்க வரீங்களா? என்னடா வந்துகிட்டே இருக்குது. 2 மாசம் இல்லையா? பவி உண்டா உனக்கு ஒரு இளநீ? லோடுலாம் அடைச்சிட்டீங்களா? டாடாடா குடு. கையே தேவல. என்னடா பண்றீங்களா? இது கத்தியே தேவையில்லையா போல உங்களுக்குலாம்? எனக்கு அது மாதிரி ஒண்ணு வெட்டி கொடுங்கடா. இப்ப நிதிஷ் எனக்கு கொடுத்துடா. இவனுங்களுக்கு என்ன சர்வீஸ் தான், வேற என்ன. இந்த ஸ்கூல்லாம் போகாம ஏமாத்திட்டு மரம் ஏறி பழவி தேங்காய் போடுறது, மாங்காய் போடுறாங்க பாரு. அவன் மூஞ்சி பாரு. அவன் கூப்பிட்டு எத்தனா படிக்கிறான், அவன் சிலபஸ் கேளு. இங்க வா, என்ன படிக்கிற? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? மரம் ஏறணும்னு பாத்தியா? கால் வச்சிடாதீங்களா? இவனுங்களா அப்படிதான். இன்னும் எங்க எடுக்கிற? நீ காலேஜ் படிக்கிற, நீ எதாவது பேச. எக்ஸ்பிரஸா? எக்ஸ்பிரஸ் ஆயிடுச்சு. இந்தாடா பவி உடச்சு குடுறா பவி. கத்தியே இல்ல. ஏன் பவி? பாருங்க, ஒரு தேங்காவை
கத்தியே இல்லாம உள்தா சாப்பாடு பார்க்க பாருங்க அவனை காட்டுறா டேய் அவனை காட்டுறாங்க பர்றா என்ன பண்றானே எப்பாதான் போட்டு உள்ள பண்ணாரு வாடா ஐயோ சாமி டேய் நீங்களாம் இங்க இருக்க வேண்டிய ஆளுங்களே இல்லடா நிஜமாவே பேர்ல வந்துடா டேய் டேய் அப்பளமான பேஞ்சி போறா டேய் பேஞ்சி போறா டேய் 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 எனக்கு ஒன்னு கொடுங்கடா அடி ரவுடி ரவுடி நான் கத்தி அங்க ஒண்ணு வச்சிருக்கீங்க கத்திலாம் இல்ல அவன் பாரு காட்டுக்கார இளநீ காசு கேக்குறான் ஏன்னா சீவனே இல்ல டேய் மட்டையாவது விடு தின்னுபடாத மட்டைய ஐயோ சாமி நீங்களாம் இன்னும் மலைவாழ் கிராமத்துல வாழ வேண்டிய ஆளுங்கடா தப்பி தவறி இங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க போல இங்க பாரு டேய் இல்லையாடா டேய் நிச்சயம் இல்லையா வாங்கடா என்னங்க எந்த வேலைக்கு வந்து இளநீ போலான்னு சொன்னது ஒரு தப்பா காட்டு சைடுல வீட்ல இருந்து போயிட்டு நம்ம இந்த மாதிரி சமைக்கிறோம்னு வச்சுக்கோவே யாரும் வீட்டுல விட மாட்டாங்க. இப்போ இங்க நான் வீட்ல எல்லாம் விட்டுருவாங்கடா எங்க போனாலுமே. உங்க வீட்டுல விடுவாங்கப்பா எல்லா வீட்லயும். இப்போ எங்க வீட்டுல நான் சொல்லவே இல்லை மேட்ச்லாம் எப்ப வேணா போவேன். எங்க வீட்டுல நான் சொல்லவே இல்லை வந்துட்டேன். அதே மாதிரிதான் இப்போ இங்க இருக்கிற பாதி சின்ன பசங்களா இருக்கட்டும் பெரிய பசங்களா இருக்கட்டும் இப்போ ஏன் இந்த விஷயம் பண்றோம் அப்படின்னா ஒரு ஜாலி மெமரிஸ்க்காக தான். என்னடா சுத்த கரெக்டா அதனால இந்த சின்ன பசங்க கூட போய் சுத்துறான் அப்படிலாம் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் இந்த ஏரியாவுக்குள்ள தான் இருந்தேன் ஃபர்ஸ்ட். ஸோ எல்லாமே நம்ம தம்பிங்க சின்ன சின்ன பசங்களா இருந்த குட்டி குட்டி பசங்களா இருந்தானுங்க. இப்ப எல்லாம் பெரிய பெரிய ஆளா இல்ல நான் நிஜமா சொல்லியிருந்தேன். நான் இப்ப எல்லாம் பெரிய பெரிய ஆளா வளர்ந்து என்னையே வாடா போடாங்கறீங்க. வாடா போடாங்கறியா பாத்தீங்களா கைஸ்? இது வந்து இந்த மலையோரமா நான் சொன்னேன் இல்லையா, வாய்க்கால் மலை, அதுக்கப்புறம் இயற்கை வீடு, இந்த மாதிரி ஒரு இடம். பயாலஜி எல்லாரும் இந்த மாதிரி ஒரு இடம். இந்த இடத்துல ஃபுல்லா இருடா பேச விடுங்கடா. ஃபுல்லா தண்ணியா தான் இருக்கும். இப்ப தண்ணி வடிஞ்சிருச்சு சீசன் டைம்னால. ஒரு 6 மாசம் கழிச்சு தான் சீசன் இருக்கும். இப்ப நம்ம எங்க போறோம்னா ஐஸ் சாப்பிட போறோம். எவ்வளவு ஐஸ்? எவ்வளோ எவ்வளோண்ணா? 20. அண்ணா இந்த ஐஸ் 20 ரூபாயா? அண்ணா 20 ரூபாய்க்குலாம் இந்த ஐஸ் என்னன்னா இதுல 9 ஐஸ் வாங்கிக்கிறோம். இதுல என்னன்னா 20 ரூபாயில இருக்குது அந்த ஐஸ். 5 ரூபாயில இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஐஸ் இது. சாதா ஐஸ் இருக்கு பஞ்சாப். அது விட்டு மேங்கோ கண்ணு. பாத்துக்கோங்க வ்ளாக்ல வரீங்க வீடியோ வரீங்க. அதுக்கெல்லாம் சொல்லுங்க. அதுக்கு மேங்கோ கண்ணு பாருங்க வீடியோ நீங்க யூடியூப்ல வருவீங்க. இந்த ஐஸ்கிரீம்லாம் நாங்க சாப்பிட்டுருக்கோம். சாப்பிட்டது அதை பத்தி என்ன தப்பா பாரு. 5 ரூபா 5 ரூபா 6 ரூபா ஐஸ். இந்த பையன்லாம் சாப்பிட்டு இருக்கான். அந்த பையன்லாம் கொலை பொறிக்கிறான். சரி 5 ஐஸ் கொடுங்க. 5 வாங்கிங்க. 20 ரூபான்ட்டீங்க. 20 ரூபா தானே? மக்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. 20 ரூபா தானே? தேங்காய் எவ்வளோ? ஒரு தேங்காய் 10 ரூபாயா? 4 ரூபாய். ஏயா 10 எங்க இருக்கு 4 எங்க இருக்கு? இத்தனை கிலோமீட்டர் ஆயா லென்த்? கேட்க போறாங்க ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி. ஏமாத்திட்டு போயிட்டாரு ஐஸ்காரங்களே. ஏமாந்து வாய் கஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. வாங்க இப்ப நம்ம என்ன சமைக்க போறோம் அப்படின்னா பஞ்சாபாத் ஐஸ்கிரீமா. இப்ப நம்ம என்ன சமைக்க போறோம் அப்படின்னா சிக்கன் மிளகாய் கறி சமைக்க போறோம். வடச்சட்டி வச்சாச்சு அடுப்புல. அடுப்பு மட்டும் எரி விடுங்கடா. ஒரு கேங் வந்து காய்ஸ் விடுங்கடா. டே வந்ததுல இருந்து காய்ஸ் யாரா அந்த காய்ஸ் காய்ஸ் காய்ஸ்ன்னு சொன்னா கூட பரவாயில்ல. காய்ஸ்ங்கிறாடுங்க. இப்ப நம்ம சூடான சுவையான மிளகாய் கறி செய்ய போறோம். முதலில் எண்ணெய் ஊற்றிக் கொள்ளவும். இவங்க பாருங்க கறி கருவேப்பிலை போடுங்க. ஐயோ யாரா போடுறா உள்ள. இது சிந்தாமணி கறி எல்லாம் போடுறான்டா. போடுறா மேல எல்லாம் பட்டுருச்சுடா. பாதியனே கண்டாடே மீட்டு என்ன எடுத்து ஊத்தணும். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம கறி செய்ய போறோம். என்னென்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து நெருப்பு பத்த வைக்கணும். தேவையான பொருட்கள்
எண்ணெய், கடுவாங்க, அப்புறம் கருவேப்பிலை, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி தக்காளி போட்டுறாத, இப்ப போட்டுறாத, நீ கம்முனு. தக்காளி அப்புறம் போடு. தக்காளி போட்டுட்டு அடுத்தது கறி போடக்கூடாது. கறி போடக்கூடாது, வெறும் வெங்காய தக்காளி மட்டும் சாப்பிட்டு வீட்டுக்கு போகணும், அப்படிதானே? சரி, நான் ஆமா, வாங்க. கிளம்பு, வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்த ஆள் வாங்க. ஏய் நீ வா, எந்திரிச்சு வா. எந்திரிச்சு வா, இப்பதானே கைஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுங்கடா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுங்க பாய்ஸ். இது மட்டை எடு. இல்ல ஆக்சுவலா இந்த கறிக்கு வந்து எப்படி போடணும்னா, ஃபர்ஸ்ட் மிளகாய்க்கு போடணும். மிளகா, வெங்காயம், நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் மிளகாவை போட்டு உள்ள வதங்கினதுக்கு அப்புறம் கறியை போட்டுணும். போட்டு உப்பு போட்டு அந்த கறியில பாருங்க, மனநல பாதிக்கப்பட்டவங்க சொல்லுவோம். அப்ப சூடு வச்சு விட்டுருவேன், ஓடி போயிடும். வாய் நாக்குல எடுத்து சூடு வச்சு விட்டுருவேன். சர பைக் இருக்கிறோம். ஹார்மோன் மாற்றத்தினால் ஹார்மோன் மாற்றத்தினால் ஆணிலிருந்து மாறுபட்டால் ரத்தவங்கள் ஒதுக்கியதால் சமுதாயத்தில் கூட இந்த பாட்டு டான்ஸ் ஆடணும் எல்லாரும் பாத்துக்கோ. குராடே முட்டை கலக்கி சுதேவன் நீ தான் ஆடணும் ஃபர்ஸ்ட்ல, பாத்துக்கோ. கூகுள்ல போய் வேற எதுவும் பார்க்காத. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட். இன்னொரு கொஞ்சோண்டு இருக்குண்டா. இன்னும் கொஞ்சோண்டு இருக்குண்டா. பவி கொஞ்சம் எடுத்துட்டு வந்தான். ஐயோ எல்லாம் அடிச்சுக்கிட்டாங்க கையில. கைதான் கழுவிக்கலாம். அப்புறம் என்ன சூர்யா இதெல்லாம் இப்படி அழுவ வைக்கிறீங்க நீ? இங்க பாரு என் கண்ணுல தண்ணிய. அப்பா சாமி, தக்காளி போட்டீங்களா? அந்த வரமிளகா எங்க? மெயினா அதான் நான் போடுறோம். அதுதான் முட்டைக்கறி சாங்கணும் வந்தா நீ ஆக மாட்டேன்னு. என்ன போதுமாடா? போதுமா? ஏன்னா சூர்யா என்னடா பண்றீங்க? அதெல்லாம் அது இருந்துட்டு போதும். அப்படிதான் எப்படி காமிடா எங்க அக்காடா. தண்ணி எடுறா. ஜீவா தண்ணி கொஞ்சம் குடுறா. ஜீவா தண்ணி எடுங்கடா. ஏன்டா வாயில ஏன்டா அப்படி வச்சுக்கிறீங்க? ஊத்துறா. எல்லாம் கீழே விழுகுறா. நவுரு உணங்க வச்சுக்கிறானுங்க 4 மட்டைய ஊத்துறோம். நெருப்பு வரும்டா. செஃப் முத்து அவரு தான்டா செஃப். இன்னைக்கு சாப்பாடு அடிச்சாரு. அடுத்து கறி வணக்க ஆரம்பிச்சிட்டாரு. என் ஓட்டு டிவி கேக்குதுடா. டிவி கேக்குதான். என் ஓட்டு விஜய்க்கு தான். ஈரோடு தொகுதியில யாரு நின்னாலும் என் ஓட்டு விஜய்க்கு தான். யார் நிக்கிறானோ தெரியாம விஜய்க்கு தான் ஓட்டு போடுவானா? சிரிக்க ஓட்டு என்ன தெரியுற? இங்க ஏடு ஓட்டு ஐடி எடு. முதல்ல எட்ரா ஓட்டு ஐடியா. வேட எடுறா ஓட்டு ஐடி இல்லன்னு சிரிக்கிறான். ஏனெல்லாம் எல்லாருமே நிக்கிறாங்க. ஜீவா நிக்கிறான், பவி நிக்கிறான், மணி நிக்கிறான், பக்கத்துல அருண் நிக்கிறான். நான் தான் சொல்றேன் டிவி கேக்குதுல. ஈரோடு தொகுதியில நம்ம ஏரியால யாருன்னு இல்ல நான் போட போறேன். டிவி கேக்குதான். நான் பரவாயில்ல, காட்டு வசியா நாங்க இருந்துட்டு போறோம். நாங்க காட்டு வசியா இருந்துட்டு போறோம். நீங்க எல்லாம் இப்ப தெளிவான ஆளுங்க. தண்ணியோட கொண்டு வந்தீங்களாடா? போங்கடா தாங்கடா. 3 இதுக்கு வாங்குறானே. இவ்வளவு வாங்குறான். சாப்பிட்டது நீ பார்க்கவே இல்ல. முதல்ல நான் தானே உனக்கு போட்ட 3 சாப்பாடு இவ்வளவு போட்டேன். 3 பத்திமாடா வீடியோவே நான் எடுத்துருக்கேன்டா. ஏன்டா அப்படி பேசுற கருமா? பைத்தியமா இவன்? ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானையா. இவ்வளவு சோறு தின்ட்டு ரசத்துல தின்ட்டு அந்த அக்காட்ட வந்து கேக்குறான். அக்கா சோறு டம்ளர் ஊத்துவாங்க. ஊத்தினா இவ்வளவு பேர் டம்ளர் இல்ல
50 ரூபா கொடுத்தான், அவன் 50 ரூபா கொடுத்தான், ஏழினா 50 ரூபா கொடுத்தான். நீ எங்க போன முதல்ல? ஏய் எத்தனை போன்ரா பண்ண இவன்? டேய் குமார் வீடியோ இருக்குது, அதுல நான் காமிப்பேன், சத்தியமா காமிப்பேன், வீடியோ இருக்குது. யார இவனை ஏமாத்திடுறாங்க, இவன் ஏமாந்து போயிடுறான். சிக்கன் மசாலா வினீத்லாம் என்ன காலத்துல போய் வீட்டுல சிக்கன் மசாலா எடுத்து வந்துக்கிறான், அவனா சிக்கன் மசாலா கொடுத்தான். இந்த நாய் 4 டைம் போன் பண்ண, எங்க போச்சுன்னு தெரியல. அந்த 50 ரூபா கொடுக்கறது ஓடி போயிட்டு. ஏய் அந்த போன் ஏறா, போன் ஏறா, போன் ஏறா, இது பேர் என்னடா? 4 டைம் போன் பண்ணடா. சரி அவன் எடுத்தான். அவன் அப்பவே சொன்னா நிதிஷ், அண்ணா நீங்க ஒரு 3 டைம் போன் பண்ணுங்கண்ணா. இன்ஸ்டாகிராம்ல போய் எத்தனை நோட்டு, என்னடா எதுவுமே சொல்ல, அது பாட்டுக்கு போகுது டப்பு டப்புன்னு. என்னடா போன் இது? இது எடு போட்டு எடு. போன் வந்துருக்குதுல்ல, என்ன பாத்திரலாம் நீங்க? அவர் எடுக்கிறது 1/2 மணி நேரம். பாஸ்வேர்ட் போட்டு கொடுக்குறேன். இந்தாடா பாஸ்வேர்ட் பாத்துக்கிறா. இப்படி ஸ்வீட் ஆட்டு அபி யாரா அது? அவன் போன அவனாலே கண்ட்ரோல் பண்ண முடியல, இதுல நான் வாங்கி எங்க கண்ட்ரோல் பண்றது? 4 டைம் போன் பண்ண ராஜா, அவனுக்கு நீ தான் எடுக்கல ராஜா. இது என்னடா 11 மணிக்கு ஒரு டைம் கூப்பிட்டுருக்கேன், 12:54 கூப்பிட்டுருக்கேன், அதுக்கு முன்னாடி 2 டைம் அவன் கூப்பிட்டான். என்னடா 12:50 என்னடா என்னடா பேசுதலாம் வந்துட. கடைசியா முடிஞ்சிருச்சு, சாப்பாடு வச்சாச்சு, வந்துட்ட கடைசியா வந்துட்டேன். சரி ஓகேப்பா சாப்பிட்டு போயிடலாம். அமைக்கிறதே எனக்கு தெரியாது, சூர்யா தான் சொன்னான்னு வந்தேன். சூர்யாக்கே தெரியாது, லைன்ல இப்ப போனா அவன் பார்த்தான். சூர்யா சொன்னா நான் வந்தேன். சரி இந்தா முடிஞ்சிருச்சு, சாப்பிட்டு போவேன். ஏய் இல்ல இல்ல இங்க இருந்து மணி தரமா அந்த பக்கம் இந்த பக்கம் நெக்லா தாண்டா 2 பேர். சரி என்ன வந்துக்கறேன். ஏய் என்ன ரெடி போடு. ஏய் இங்க பாரு, சத்தியல சாப்பாடு போடுவேன், யாரும் சத்தியல சாப்பாடு கை வைக்க கூடாது, கொன்னே போடுவேன். சத்தியல சாப்பாடு தண்ணி கடை வச்சு இன்னைக்கு ஒரு புட்டி குடல் தண்ணி இருக்கு, அந்த சாப்பாடு எடுத்து கொட்டு. இப்படி கொண்டா, எப்படி கொட்டுறது? கொட்ட மாட்டான்டா, கொட்டா தெரியாது, சமையல் மாஸ்டருக்கு தான் தெரியும். கெட்ட சஞ்சா கட்டா சஞ்சாங்கன்னா அதான் போடணும். அப்படி இல்லடா, அப்படி இல்லடா, கொட்டிடலாம் கொடு. ஒரு நிமிஷம் இரு. ஒரு கரண்டி வைக்கிறியா? கூட நான் பிரிச்சு இது நான் பண்ணிக்கணும், நீ ஒண்ணும் பண்ண வேணாம். நாய்க்கு கொட்டுற மாதிரி கொட்டிட்டு நாய்க்கு பாரு. ஆனா இதெல்லாம் என்னன்னா இன்னும் கொஞ்சம் கலிடா இது. சுதேவ் வருண்டா சுதேவ், ஏன்டா எலதாண்டா பெருசு, சோறு கம்மியா தானே இருக்கு. விட்டு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, தள்ளி போடுங்க. கத்தியலுக்கு நான் இங்கே எடுத்துக்கிறேன். அவங்க எல்லாம் பண்ணதெல்லாம் எதுவும் மனசுல நினைச்சிடாதீங்க, சரியா? நம்ம பசங்க தெரியும்ல, இப்ப இப்படிதான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஜாலியா வந்து பேசுவாங்க. இப்படி உனக்கு இதே போதும். நான் பைத்தியமான எண்ணெய் ஊத்தாதானா வயிறு தானே வலிக்கணும். டேய் சண்டை போடாதீங்கடா. அந்த பக்கம் டேய் பார்க்கும்போது நாக்கு துடியா துடிக்க. மண்ணா இவ்வளவு பெரிய இலையில உனக்கு அந்த மண்ணு தான் தெரியுதா? மண்ணு அடிச்சு போயிட்டு இருக்கிறான். மண்ணு ஹாய், இன்னைக்கு வீடியோ இதே முடிவு என்ன விட்டது. ஸோ இன்னைக்கு என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, வீடியோ பார்த்துருக்கீங்க, நெல்லிக்காட்டில் ஃபோட்டோ எடுத்தோம், கறி சமைச்சோம். நாங்கள் போயிட்டு இன்னைக்கு 1 டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம். எல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? வெளுத்துருவேன். என்ஜாய் பண்ணலன்ட்டு இவ்வளோ சோறு தின்னா நான் வீடியோ எடுத்துருக்கேன். என்ஜாய் பண்ணலங்கிறான், சாப்பிட்றான். ஆனால் கறி வைங்க, என்ன சாப்பாடு வைங்க, போய் சாப்பிட்றான். ஓகே, இந்த வீடியோ வந்து முன்னாடி பார்க்க. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக உங்களை பார்க்குறேன். சர்ப்ரைஸ்ன்னு சொல்லியிருந்தோம்னா அந்த சர்ப்ரைஸ் ஒன்றும் இல்லை, பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது, குதிக்கலாம்னு பார்த்தோம், சன்னமாக முடிச்சுட்டாங்க. சர்ப்ரைஸு கிணத்துல குதிக்கலாம்னு பார்த்தோம். கிணத்துக்கு யாரும் உட்காந்துருக்காங்க, ஏன்னா கிணத்துல குதிக்க முடியுமா? ஊற்றலாம்ண்ணா. கிணத்துல குதிக்க முடிஞ்சா இந்த வீடியோவை கடைசியாக வைக்கிறோம், பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாரும் தேங்க்யூ சொல்லிடுங்க. தேங்க்யூப்பா.